Hello guys, welcome to my channel. நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறேன்னா 2024 லேட்டஸ்ட் வெர்ஷன் ஜிபி வாட்ஸ்அப்பை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதுக்கப்புறமா அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்து நான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போயே நான் சொல்லிடுறேன், ஜிபி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சேஃபு ஜெனியூன்னு சொல்ல மாட்டேன். ஏன் கேட்டிங்கன்னா இது ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன். இது கூகுள் ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண மாட்டீங்க. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரௌசரை வச்சு இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுறீங்க. ஸோ நான் இது சேஃப் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். அது உங்களோட ஓன் ரிஸ்க்கு. இது பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கிற ஏதாவது ஒரு ப்ரௌசரை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. எந்த ப்ரௌசராக இருந்தாலும் சரி, க்ரோம் இல்லைனா சாம்சங் ப்ரௌசர், எந்த ப்ரௌசராக இருந்தாலும் சரி, ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் போய்ட்டு சர்ச் பாக்ஸில் போய்ட்டு நார்மலாக ஜிபி வாட்ஸ்அப்னு பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கோங்க. ஜிபி வாட்ஸ்அப்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். அதில் பார்த்தீங்கன்னா ஜிபி whatsapp.comனு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்திருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாம் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுதா, இது இந்த மாதிரி வரும். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் டச் பண்ணிட்டீங்க. ஏன்னா அது ஒரு ஆட் லிங்க்கு. இந்த மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஜிபி apps.org.pk இருக்கா, அது இல்லைனா கீழே இருக்கிறது gbapps.net. இது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே அஃபிஷியல் வெப்சைட்டு, ஜிபி வாட்ஸ்அப்போட அஃபிஷியல் வெப்சைட்டு. இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஜிபி வாட்ஸ்அப் இந்த அஃபிஷியல் வெப்சைட் லிங்கை கிளிக் பண்ண உடனே அந்த அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போய்டும். லோட் ஆகிட்டுருக்கு. லோட் ஆகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா gbapps.netன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டோம். இது பார்க்கலாம், இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ண உடனே ஜிபி வாட்ஸ்அப்போட டோட்டல் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க. பிஃபோர் வெர்ஷன், அதாவது லாஸ்ட் வெர்ஷன், அதுக்கப்புறமா அதுக்கு முன்னாடி வெர்ஷன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது வெர்ஷன் வேணும்னா அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு வேண்டியது என்ன கேட்டிங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் தான். ஜிபி வாட்ஸ்அப்போட லேட்டஸ்ட் வெர்ஷன் என்ன இருக்கோ அதுதான் நாங்கள் டவுன்லோட் பண்ணோம். ஸோ அதனால என்ன பண்ணால் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஜிபி வாட்ஸ்அப் லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ண உடனே ஒரு டேப் மாதிரி ஓப்பன் ஆகும். டேப் ஓப்பன் பண்ணிட்டு இன்னொரு பேஜுக்கு போய்டும். அதுக்கப்புறம் கீழே வந்துடனே திரும்பவும் டவுன்லோட் ஜிபி வாட்ஸ்அப் APKன்னு பார்த்துட்டு இருக்கா, அதுக்கு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். 2 வாட்டி கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆட் பார்த்தீங்கன்னா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் கேட்டுருச்சு, நீங்கள் பார்க்கலாம். டவுன்லோட் எனிவேன்னு பார்த்து கேட்டிருக்கு. டவுன்லோட் எனிவே பார்த்தா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிட்டுருக்கு, நீங்கள் பார்க்கலாம். அதெல்லாம் பார்க்கலாம். ஜிபி வாட்ஸ்அப் மேலே டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. 85.59 MB ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கோங்க. என்னோடய இன்டர்நெட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸோ டவுன்லோட் ஆகிற கொஞ்சம் லேட்டு. நான் பாஸ் பண்ணி வைக்கிறேன். கைஸ், நீங்கள் இங்கே பார்க்கலாம், ஜிபி வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு. டவுன்லோட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பார்த்தீங்கன்னா கேட்டுடுச்சு. இன்ஸ்டால் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. கைஸ், ஜிபி வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடுச்சு. கைஸ், இந்த ஜிபி வாட்ஸ்அப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கு நான் இப்போது சொன்ன மாதிரி ப்ரொசீஜர் யூஸ் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. நான் அதோட டைரெக்ட் லிங்க், அதாவது ஜிபி வாட்ஸ்அப் தொட்டால் டவுன்லோட் ஆகிற மாதிரி லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா அந்த டைரெக்ட் பேஜுக்கு வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டவுன்லோட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா சில மொபைலில் இன்ஸ்டால் ஆகாது. ஏன் கேட்டிங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா ப்ளே ப்ரொடெக்ட்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஆனில் இருக்கும். அதை ஆஃப் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் ஆகும். அதையும் மீறி சில மொபைல்ஸில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகாது. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா சிஸ்டமோட சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம அந்த ஆன்டிவைரஸ் செட் பண்ண முடியாது. அதை டிசேபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஏன் கேட்டிங்கன்னா இது தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன். ஸோ அதனால தான் கேட்டிங்கன்னா, அதனால தான் சொல்கிறேன். என்னோடய மொபைல் பார்த்தீங்கன்னா சாம்சங் A23 5G. இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். இந்த கூகுள் ப்ளே ப்ரொடெக்ட் ஆஃப் பண்ணாமல் இருந்தாலும் கூட இன்ஸ்டால் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா யார் மொபைல் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கோ அவங்க பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்குவோம். இப்போது இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இன்ஸ்டால் ஆகணும். ஓப்பன் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. ஓப்பன் கொடுத்தோடனே சில ஆக்சஸ், சில பர்மிஷன் கேட்குது. எல்லாத்துக்கும் எல்லாம் கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே இதுதான். ஒரு நிமிஷம் கைஸ். பார்த்தீங்கன்னா எல்லா ஃபைல்ஸுக்கும் ஆக்சஸ் கொடுத்த உடனே அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே கீழே இந்த கோ பட்டன் இருக்குது பார்த்தீங்களா,
கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணோடனே வெல்கம் டு ஜிபி வாட்ஸ்அப்னு பார்த்தீங்கன்னா வரும். வந்துடும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேக்கப் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் பேக்கப் பார்த்தீங்கன்னா பண்ணிவிட்டு அப்படியே டேரெக்டாக உள்ளே போகலாம். பேக்கப் எதுவும் இல்லைன்னா அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டு உங்கள் மொபைல் நம்பர் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். அந்த ப்ரொசீஜர் உங்களுக்கே தெரியும். உங்கள் மொபைல் நம்பர் போட்டு அதுக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி ஆட்டோமேட்டிக்காக அதே என்டர் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் உள்ளே போய்டுவீங்க. அவ்வளோதான் கைஸ். ஈஸியாக பார்த்தீங்கன்னா இந்த ஜிபி வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சில மொபைலில் மட்டும்தான் சப்போர்ட் ஆகாது, அது ஒன்றும் பண்ண முடியாது. யார் மொபைலில் சப்போர்ட் ஆகாதோ அவங்களாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முடிய போயிடுது. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.